தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படத்தின் வெளியீட்டிற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில இருந்து விடைபெறுகிறாரு. இதுவே தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஆச்சரியப்படும் விதமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே விரைவில் சினிமாவில இருந்து ஓய்வு பெற போவதாக சொல்லப்படுது. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மல்டி ஸ்டார் படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரு. அதன் பிறகு 2 படங்களுடன் ரஜினி அவர்கள் ஓய்வு பெற இருப்பதாக சொல்லப்படுது. அப்படியானால் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் அவர்கள் இருவர்ல யார் அதிக பணக்காரர், யாருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இருவருடைய சம்பளம் எவ்வளவு, ரஜினிகாந்த் சாரை விட விஜய் அவர்களுக்கு அதிக சொத்து இருக்கிறதா அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமையாகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சொத்து மதிப்பு சுமார் 430 கோடியாம், விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு சுமார் 600 கோடி அப்படின்னுமே சொல்லப்படுது. சம்பள விஷயத்துல ரஜினிகாந்த் சாரை பெண்ணுக்கு தள்ளி விஜய் அவர்கள் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துல 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ரஜினிகாந்த் சார் தன்னுடைய ஜெயிலர் 2 படத்திற்காக 200 இருந்து 230 கோடி ரூபாய் சம்பளம் பெறுவதாக சொல்லப்படுது. ஆனால் படங்களுடைய எண்ணிக்கையில ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை விட முன்னிலையில இருக்காரு. ரஜினிகாந்த் சார் 170க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் 69 படங்கள்ல தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அது எப்படி அப்படின்னு பல கேள்விகளுமே சோஷியல் மீடியாக்கள்ல உலா வருது. அதற்கு மிக முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. சினிமாவை தாண்டி அவர் பல பிசினஸ்களை ரன் பண்றாரு. ஆகையால் அவருடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகி வைரலுமையாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.